என் பேர் செம்சன். இந்த வீடியோ மறக்காம முடியும் வரையும் பாருங்க. என் அம்மா வெளியே, என் அம்மாவுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. என் தம்பிக்கு நான் தான் சமைச்சு கொடுக்குறேன். 2 பேரும் சாப்பிட்றேன். பள்ளிக்கு போடுறாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாண்டு வசதி இல்லை. இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கான உதவிகளை செய்யுங்க. எங்களுக்கு இருக்க வீடு இல்லை, கஷ்டமாக இருக்குது. ஆக்கிற வீட்டில் இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. பார்க்காம தட்டிடுறாங்க. எங்களுக்கு என்னென்னாலும் ஒரு உதவியை பண்ணுங்க. வீடு வாய்ப்பு. என் பேர் காந்தரூபி. எனக்கு 2 பெண் குழந்தைகள். எங்கட ஒரு கடலுக்கு தான் போகிறேன். அதனால் அன்றைக்கு என்ன இவ்வளோ சாப்பாடுக்கு தான் காணும். அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அப்போ இவங்களுக்கு சொன்னாங்க கொஞ்சம் எழுத வாசிக்க சரியாதாமன்னு சொல்லி. அப்போ கிளாஸுக்கு அனுப்புகிறேன்டா காசு எங்களுக்கு இல்லை. 1100 மாதத்துக்கு கட்டணும். அதனால் செய்யணும்னு சொன்னேன். இப்போ நான் சும்மா கேட்குறேன். சரி, அவர் தொழில் ஒன்று செய்யலும், அன்றாடம் உழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு தானே. அப்படி இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு வேணும், அவருக்கு கடலுக்குரிய சாமான் தான் வேணும், பல தான் வேணும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்ன கடலுக்குரிய சாமான் உங்களுக்கும். அந்த இவங்களும் சொன்னாங்க 3 பேர். அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து ஒரு 26 குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கம்மான்னு சொல்லி எங்களுக்கு காசு போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு ஆளுற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்க போகிற பொதியோட பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5890 ரூபா, 5900 மட்டும் வைங்க. அப்போ கஷ்டமா தம்பி மரலுமுங்கய்யா, அவன் தான் சமைக்கிறது. எனக்கு கேட்க சரியான கவலையாக போச்சு. நீங்கள் கேட்டோடனே அதனால தான் நான் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இருங்கய்யா. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாக கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்ட 17 பிள்ளைகள் தொடர்ந்து எழுமுங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு இவ எழுத படிக்க தெரியாது, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. இங்கே நிறைய பேருக்கு அப்படியான சூழ்நிலை இருக்கு. பிள்ளைகளுக்கெல்லாம் பிறப்பு பதிவு இல்லை. பிறப்பு பதிவு இல்லாமல் சேர்க்க மாட்டாங்க. இங்கே தான் ஆனா எழுத பழகி இவ படிப்பிச்சு அவங்க அம்மா எங்கள்கிட்ட சொன்னாங்க. என் பேர் சுதாயினி, தம்பி பேர் சாலம். இவர் இங்கே இதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொண்டு இருக்காரு. ஆனால் இப்போ எனக்கு இவர் சேர்த்ததுலேருந்து சரியான கஷ்டமாக இருக்கு. முதல் கடை வச்சு நடத்தினா இப்போ கடையும் இல்லாமல் 2 புள்ளிகள், எனக்கு 2 புள்ளிகளை நான் தான் பார்க்கணும். ஆற்றுக்கு அங்கே போய் பார்த்தா சாப்பாடு ஆகி இருக்கு. இப்போ சரியான கஷ்டம் எனக்கு. அந்த 2 புள்ளிகளையும் போய் நான் ஆற்றுக்கு போனால் 2 புள்ளிகளையும் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. புள்ளிகளை பள்ளிக்கு போங்கன்னு போனால் புள்ளிகள் போகுதில்லை. என் சொன்ன கடை இருக்கக்குள்ளே 2 புள்ளிகள் நான் அனுப்பணும். கடையும் இல்லாததில் நான் விடியத்தோடு ஆற்றுக்கு போனால் 2 புள்ளிகளும் பள்ளிக்கு போகுதில்லை. இப்போ என் சொன்னி தான் பிரச்சனை. இந்த கடையில் தான் நான் கடையை பார்த்துட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவேன். இப்போ பால் எப்படி பிடிக்கிறது? கையால் தடவி கையாலையா பிடிக்கிறீங்களா? அத்தாங்க இல்லையா? இப்போ ஆற்றுக்கு போகிறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம நிறைய பேர் நினைக்கிறது, நம்ம என்ன நினைக்கிறது, தோணியில் போய் போவாங்க, மலை வீசி பிடிப்பாங்க, தூண்டல்ல பிடிப்பாங்க. அவங்க கேளுங்க, அவங்க எல்லாம் அந்த தொழில் உபகரணம் இல்லாம கையால பிடிச்சி மடியில அந்த ராலை கட்டிட்டு பிடிக்கிறவங்க. கையால எப்படி? அது எத்தனை கிலோ? சரி, நான் இப்படித்தான். இப்போ என் அறிமுகம் என்னன்னு சொன்னால், நான் யூடியூப் சேனல் செய்கிறேன். சரியா? நான் பெட்டி பாய்ஸ் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன். அதில் நிறைய பேருக்கு இப்போ என்ன சொல்கிறேன், பர்மாக்கோட்டைக்குள்ள இருக்கிற ஆட்கள் இருக்காங்கனே, அவங்கள போய் பார்த்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்கிறது தான் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் மோஸ்ட்லி. ரைட்? இப்போ அப்படி நான் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள தான் கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? கஷ்டப்பட்ட குடும்பத்தை. அப்போ நான் பாஸ்டர் மூலமாக கேட்ட பிறகு தான் பாஸ்டர் இவ்வளோ குடும்பத்தையும் செலக்ட் பண்ணி தந்திருக்கேன். சரியா? அப்போ நான் உங்களுக்கு உலருணவு பகுதியில் கொண்டு வந்திருக்கேன். விளங்குயா? இப்போ உங்களை வீட்டுக்கு தேவையான சாமான்கள், சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தேவையான சாமான்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சரி, என் பேர் கௌசிகா. நான் இந்த பிள்ளைகளுக்கு 2 வருஷமாக வச்சு படிக்க வைக்கிறேன். இவங்களில் எழுத வாசிக்க தெரியாத பிள்ளைகளும் வந்ததுகள். அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் வந்தவங்க. என்னோட கிளாஸுக்கு வர ஒவ்வொரு பேருக்கும் நான் நிதானமாக சொல்லி கொடுப்பேன். நான் ஆவணாண்டு இப்போ இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஒரு குடும்பத்திலேருந்து 2 பிள்ளைகளும் வரும், 1 பிள்ளைகளும் வரும். அவங்களோட அம்மா அப்பா
சரியான கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அதால் அவங்களுக்கு கிளாஸுக்கு அனுப்புறதுக்கும் அவங்கள்ட்ட வழி இல்லை. நான் இது ஒரு அர்ப்பணிப்பாக எடுத்து தான் இதை செய்கிறேன். ஏதாவது ஒரு வருமானம் உங்களுக்கு வருமானம் மட்டும் வரும் அப்படித்தானே சொல்றீங்க? தொழில் என்ன தொழில் செய்வீங்க? தையல் செய்வீங்க? தைக்க தெரியும்? அது எப்படி அந்த கோர்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்லை, மிஷின் இருந்தால் நான் தைப்பேன். தைக்க தெரியும்? தைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அதாவது மிஷின் தேவைண்ணே. மிஷின் ஒன்று வாங்கிட்டு இருந்தா நீங்கள் அதில் உடுப்பை தைப்பீங்க அப்படியா? உங்களோட வீட்டில் இப்போ கரண்ட் வசதியெல்லாம் இருக்கா? கரண்ட் இல்லைனா அப்போ எப்படி மிஷின் பாவிக்கிறேன்? கரண்ட் எடுக்கணும்ண்ணே. உங்களோட கல் விட குடி விட நகரக்குட்டி. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், என்னடா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் வந்து இருக்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற இடம் தான் வந்து தூரை, அதாவது வாகரை பிரதேசத்தை நோக்கிய பயணம் வந்து நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நேரம் வந்து சரியா 2:16 சரியா, சும்மா வெயில் வந்து அடித்து ஊற்றி கொண்டிருக்கிற டைம். அப்போ இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு நாள். அதாவது நாங்கள் ஒரு 26 குடும்பத்துக்கு வந்து ஒரே தரத்தில் வந்து உதவி வந்து செய்ய போகிறோம். இந்த இருக்கிற உதவி வந்து யார் செஞ்சுருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு எங்களோட ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரியே பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் உங்களில் ஒரு உறுப்பினராக பாருங்கள், பேர் சொல்ல விரும்பாத ஒரு அம்மா ரைட். அப்போ கனடா அம்மான்னு சொன்னால் நம்மளோட அந்த ஏற்கனவே நிறைய பேருக்கு உதவி செஞ்ச அந்த அம்மான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களே இது வந்து ஒரு அம்மா சரியா. அந்த அம்மா வந்து அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட ஃப்ரெண்டும் 2 பேரும் வந்து சேர்ந்து ஒரு 26 குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யுங்க மகன்னு சொல்லி எங்களுக்கு வந்து காசு வந்து போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு ஆளுற பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்க போகிற பொதியோட பெருமதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,890 ரூபா, 5,900 மட்டும் வைங்க. அப்போ 5,890 தர 26 குடும்பம் எவ்வளோ? 1,53,000 ஒரு கூட்டி பாருங்க, நான் காய்ச்சி முடியல கூட கூட்டி சொல்லுங்க. அப்போ இந்த சாமானை எல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு கொண்டு கொடுக்க போகிறோம். அப்போ இந்த 26 பார்சலும் வந்து நாங்கள் காரில் வந்து ஏற்றலாங்கண்ணே, ஏன்டா லோடு வந்து கூட. அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், வாகரையில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து நிறைய குடும்பங்களுக்கு இந்த வெள்ளம் வந்த டைமெல்லாம் வந்து உதவி வந்து செய்து இருந்தாங்க. இப்போ அந்த டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து பழக்கம். இப்போ அவர் தான் அந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி தந்திருந்து, உண்மையாகவே அவர் வந்து செலக்ட் பண்ணி தந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து ஒரு வறுமை கோட்டுகளில் வந்து இருக்கிறவங்க, சாப்பாடுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க. அப்படியே நாங்கள் தான் வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணி தந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு ஆள் வந்து காசு வந்து போட்டிருக்காங்க, இவங்களுக்கு வந்து நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி. இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வந்துட்டு, இந்த கனடா நாட்டில் இருக்கிற அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து ரைட், அவங்க வந்து லூசின்னு சொல்லி தான் அவங்களோட பேர் வந்து, அவங்களோட அம்மாவோட ஆண்டு ரைட். அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இருக்கிற உதவியை வந்து செய்கிறாங்க. அவங்களோட ஆண்டுக்காகவும் இந்த இருக்கிற அம்மாவோட ஒரு இதுக்காகவும் வந்து சேர்ந்து செய்கிறாங்க. இதை தான் இப்போ நாங்கள் கொண்டு கொடுக்க போகிறோம். இப்போ பாஸ்டர் மூலமாக நான் காய்ச்சினா பாஸ்டர் மூலமாக போயிட்டு ஒவ்வொரு குடும்பங்களாக போயிட்டு கொடுக்குற கஷ்டம் தானே. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமாக போய் கூப்பிடு ஒவ்வொரு ஆளோட பிரச்சனையை கேட்டு கொடுக்குறது என்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம். அதனால ஆல்ரெடி நான் வந்து அவர் சொல்லிட்டேன், 26 குடும்பம் வேணும் பாஸ்டர், நீங்கள் எடுத்து வைங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லிடுவோம், தம்பி நீங்கள் வெளிக்கிட்டு வரக்குள்ளே கால் பண்ணிடுங்க, நான் வந்து எல்லாரையும் வந்து செட் பண்ணி வச்சிடுறேன்னு சொன்னவர். அப்போ எல்லாருமே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் கொண்டு போகிறது பார்சலை கொடுக்குறது இது தான் விஷயம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்க போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் வந்து நான் காரை வந்து எடுத்துகிட்டு சரி ஓகே போவோம்னு சொல்லி வெளிக்கிட்டா, காரில் ஒரு டயர் வந்து இந்தியாவில் டயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம்
மொட்டை மாதிரி இருந்துட்டு, என்ன வீல் அலைன்மெண்ட் பிரச்சனையா இல்லாட்டி காற்று பார்க்காம ஓடுன பிரச்சனையான்னு சொல்லி தெரியலை. அப்போ திரும்பி போயிட்டு கேரேஜில் போயிட்டு ஆல்ரெடி வந்து எங்களோட காருக்குள்ளே வந்து ஒரு டயர் ஒன்று இருக்குது தானே, அந்த டயரை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு டிக்கியில் இருக்கிற சாமான் எல்லாத்தையும் தூக்கி வீட்டை வச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே வலிக்கிட்டு இப்போ போகிறோம். இப்போ மட்டக்களப்பு வந்து வலிக்கிட்டு போகிறோம். போகிற வழியில் பெட்ரோலும் வந்து காருக்கு வந்து அடித்து போட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறோம். போகிற வழியில் வந்து நம்மளோட பாஸ்டருக்கு ஒரு கால் எடுக்கணும். இந்த பவித்ரன் எங்கடா இந்த ஃபோன் நீ கோடி சொல்லு இப்படி வலிக்கிட்டோம் வந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி. அடுத்த விஷயம் வந்து ஓட்டமாடியில் ஒரு கடையில் தான் நான் ஆல்ரெடி வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் இவ்வளோ சாமானும் வந்து அண்ணா எங்களுக்கு வந்து போட்டு வைங்கன்னு சொல்லி அப்போ ஒரு அட்வான்ஸ் வந்து கேட்டிருந்தவர். அப்போ அவருக்கு ஒரு 30,000 காசு அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டு எல்லா சாமானும் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் போக எல்லா சாமானும் வந்து ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் போயிட்டு தூக்கி கொண்டு கொடுத்தா சரி. எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன். 1,53,300 எவ்வளோ அது பார்த்துனீங்க? அந்த காசுன்ற வந்து ஒரு சின்ன காசு இல்லை, ரைட்? பெட்ரோல் அடிப்போம்ண்ணே 3,500. 3,500 அண்ணா. சரி, அந்த காசுன்றது வந்து ஒரு சின்ன காசு இல்லை. இப்போ அவங்க திறந்துடுற டிக்கி திறந்துட்டேண்ணா, டிக்கி திறந்து கொஞ்சம் மூடிட சொல்லுங்கண்ணா. 3,500. 3,500 எத்தனை லிட்டர் வருன்னு பெட்ரோல் டேங்கை திறக்கிறதுக்கு பதிலாக டிக்கியை திறந்துவிட்டேன். சரியா? அப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற பண உதவி வந்து செய்த இவங்களோட குடும்பங்கள்லேருந்து இவங்க வந்து எல்லாமே வந்து கடவுள் வந்து ரெட்டிப்பாக வந்து கொடுக்கணும். 11 லிட்டரா? சத்தம் இல்லடா என்ன பின்னுக்கு திறக்கிற சத்தம் இல்லையா? சரியா? அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கடவுள் வந்து ரெட்டிப்பாக வந்து கொடுக்கணும், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். ஏன்னாண்டா இந்த காலகட்டத்தில் வந்து உதவி செய்கிறாக்கிற வீதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வந்து குறைஞ்சி போயிட்டு, ஏன்டா யாருமே வந்து உதவி வந்து செய்கிறது இல்லை. ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த 100 பேரில் வந்து ஒரு 50-60 பேர் ஆட்கள் தான் வந்து உதவி வந்து செய்வாங்க. மற்ற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகளும் வந்து இருக்குன்னு இப்போ பழைய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் டிசப்பாயின்ட் ஆகிட்டு நாங்கள் என்னத்தை உதவி வந்து செய்கிறேன்னு சொல்லி நினைக்கிறார்களும் வந்து நிறைய பேர் வந்து இருக்குது. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் விடுவோம். இப்போ அதனால வந்து இப்போ எங்களோட யூடியூப் சேனலுக்கும் வந்து பெருசாக வந்து உதவிகள் வாரலை இருந்துட்டு இருக்கா வந்து இந்த இப்படியான உதவிகள் வந்து எங்களுக்கு வரும். இப்படி வரக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எல்லாமே வாங்கி கொண்டு வீட்டை கொடுத்து நாங்கள் வந்து செய்வோம். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து தேவை. பண உதவி சப்போர்ட் வந்து தேவைன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, பண உதவியில் தேவையில்லை. எங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, எங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்த்து அதை வந்து ஒரு 4-5 பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோ வந்து செய்யக்குள்ளே வந்து சும்மா வீட்டிலேருந்து கதைக்கக்குள்ளே வேறு விஷயங்கள் ஓகே அது சும்மா இருந்து கழிச்சிட்டு முஸ்பத்தியாக போகிறது. ஆனால் இப்படியான ஹெல்பிங் வீடியோவை பொறுத்தவரையில் எங்களோட முழுமையாக வந்து நாங்கள் இந்த வந்துட்டேன் இப்பதான் தன்னாமணியால வரமா வீட்டுக்கிட்ட சரியும் கிரானுக்கிட்ட வந்துட்டு இல்லாட்டி வீட்டுக்கிட்ட வரமே. ஓ அப்ப நான் கிரானால வரக்குள்ள உங்களுக்கு கோல் அடிக்கிறேன். ஓகே ஓகே சரி, அப்போ கால் பண்ணி காய்ச்சி நான் பாஸ்டரோட காய்ச்சிட்டு அப்படியே வந்து போயிடுவோம். மாமாட்டு சொல்றேன் மாமாட்ட காய்ச்சி பழகிட்டேன். சரி, அப்போ என்னத்தோட விட்டு என்ன காய்ச்சிட்டு இருந்தேன்னா இது வீதம் வந்து குறைஞ்சிட்டு உதவி செய்யற வீதம்
இன்னத்தோட விட்டுறேன் தெரியல, இதோடைய விட்டுருப்பேன். நான் சொல்கிற விஷயம் இதுதான். கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு பேரை சப்போர்ட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து தேவை. நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுவீங்க, சும்மா சரி ஹார்ட் வந்து போடுவீங்க, சும்மா சரி தம்ஸ் அப் வந்து போடுவீங்க. அதை வந்து பார்க்கலுமே வந்து ஆசையாக வந்துருக்கு. எல்லாரும் கமெண்ட்ஸும் வந்து நான் வாசிக்கிறேன்னா எல்லாரும் கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வந்து யாராவது வந்து கதைக்கணும்னு சொல்லி விரும்பினேன், இந்த யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்து அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் அதோட வந்து பேசிக்கொள்ளலாம். ரைட், இந்த இருக்கிற வீடியோ வந்து இதுதான். இந்த இருக்கிற வேலையை தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் திரும்பி சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு சாமான்லாம் ஏற்றியாச்சு. ஒரு 16 சாமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்டர் ஆட்டோவில் வந்து ஏற்றிருக்கோம். மிச்சம் 10 சாமான் 10 சாமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து இருக்கும். விலங்கு மாதிரியில் உங்களுக்கு பின்னுக்கு வந்து சாமான் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஏற்றிட்டோம். ஏற்றி எடுத்துகிட்டு அவ்வளோ சாமானை போய் ஏற்றிட்டோம். இந்த இருக்குது கடையால் வந்து பில்லையும் வந்து வாங்கி எடுத்துட்டோம். 1,53,140 ரூபா இருக்குது. பில்லையும் வந்து வாங்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து சாமான் வந்து கொடுக்க போகிறோம். டிராஃபிக் என்ன வந்து பார்த்துட்டு இப்போ நான் இப்படி தூக்கி இப்படி காட்டினோட டிராஃபிக் அதை பார்த்துட்டு நிப்பாட்டுறதுக்கு வந்தவர். பிறகு வந்து பார்த்து என்னவன் சன்கிளாஸ்லாம் போட்டுட்டு வீடியோவில் காய்ச்சிட்டு போகிறான்னு சொல்லி போட்டு விட்டுட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து 3:35. ஆல்ரெடி எங்களுடைய பேட்டி பர்ஸ் யூடியூப் சேனல் வீடியோ வந்து ரிலீஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டேட்டஸும் போடலை, ஷேரும் பண்ணி நான் போயிட்டு இந்த வேலையில் ஓடி தெரிஞ்சனால இனி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன செய்ய போகிறோம், எங்கே போகிறோம், யார் யாரை சந்திக்க போகிறோம், அவங்களுக்கு வந்து இதை கொண்டு கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க. ரைட், ஓகே. இனி நாங்கள் அப்படியே போக்கில் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ரைட் ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து ஓட்டமாடிக்குள்ள வந்துட்டோம். ஓட்டமாடி அந்த கடைக்கிட்ட, அதாவது சரி அந்த ரவுண்டை போட்டுக்கிட்ட போகணும். நாங்கள் போயிட்டு அந்த ஆட்டோ வருதுன்னு அவரும் சொல்லிட்டாரு. கிரானுக்கிட்ட வந்தோன்னே கோல் அடிக்கின்றவர். இப்போ உங்களுக்கு டைமை சொல்லியா, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்கிட்ட இருந்த டைம் வந்து எத்தனை மணின்னு சொல்லி தெரியல. முன்னுக்கு வந்து கேட்டாங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 3:09. என்னடா எவ்வளோ நேரம் செஞ்சீங்க சொல்லி கேட்காய்க்கு வார வழியில் சாப்பிட்டுட்டு ஓடி வந்தனால நித்திரை வந்துட்டு நித்திரை வர ஒரு கடை பாட்டு தண்ணி வேண்டி குடிச்சிட்டு திரும்பி இருந்தா ஓடி போய் வந்துருக்கோம். இன்றைக்கு வீட்டை எத்தனை மணிக்கு போகும் போதியா 4 மணி டாக்டர் தான் இன்றைக்கு உள்ள. ஓகே சரி, இந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். காட்டும் இந்த ரவுண்ட் போட்டு கட்டு ரவுண்ட் போட்டு முன்னுக்கு இந்த இருக்கு வெளியில கயிறுல மண்ணல் எடுத்தா தான் லேசி நமக்கு. திருப்பி இல்லாட்டி கார்ல சாமான் ஏத்தில, அவ்வளவு சாமான். இந்த இருக்கு என்ன. ஓகே மகளே, கடைக்குள்ள வந்துட்டோம். கடையில சாமான எல்லாம் வாங்கிட்டு சரியா கண்டினியூ பண்றோம். ரைட், மாமாவுல முட்டிடாது. நாலு விடுங்க. எத்தனை வயதுங்கண்ணா? இதோட 6 8. இது கூட ஆட்டோண்ணே இவ்வளோ கார் எப்படி கதை? ஓ அதை 8 இது 10ண்ணே. என்ன பேச உங்களை கார் இல்லைங்க 12. இதோட 12. இதோட 14. இனிமே ஏத்தலாமா? எங்கட ஆட்டோல ஏத்தலாம். 14. உங்களோட கார்ல ஏத்த மாட்டேன். 16.
15 16 நீ அரிசி வைக்கணுமே தள்ளி நின்று அரிசி எடுக்கணுமே இதோட 16 அரிசி எடுப்போம் அப்பே ஃபுல்லாக சாமான் இருக்கு ஃபுல்லாக உள்ளுக்குள்ள எல்லாம் வச்சாச்சு இப்போ 16 அரிசி மிச்சோடுமா 4 6 8 இதோட 10 12 14 2 வாசல் எடுத்துனீங்களே சரியானே ஓகே ஃபிக்ஸ் நிற்கலாமே அக்கா இருக்கிற இடம் இல்லை 6 8 இதோட 10 பேக் தந்தீங்களே 10 பேக் வச்சாரு சரி பரவா ஓகே நாலு 6 8 இன்னும் 2 இருக்குண்ணே ரைட் ஃபைனலாக வந்துட்டோம் சரியா இது எந்த நம்பர் எடுத்துறேன் நம்ம மாங்கனியை தாண்டி போகிறோம் மச்சான் மாங்கனியா எங்களை ஏரியாவில் ஏன்டா காடாவே இருக்கு தெரியல மச்சான் யானை காடு ராணா உண்மையாடா யானைகள் இருக்க மாட்டேன் அதனால நேவி இருக்காது இதை தாண்டி நேவி நினைக்கிறேன் அது முன்னுக்கு போகிற ஆட்டோ தான் நம்மளோட ஃபாஸ்டர் ஆட்டோ அது நான் வந்து 16 பீஸ் வந்து போகுது மக்களே சரியா யோசிப்பாங்க நம்மளதுல வந்து 10 பீஸ் இருக்கு சரியா என்ன பாடின்னு சொன்னா கூடுதலாவே வந்து கஷ்டப்பட்டார்கள் அதாவது வறுமை கோட்டின் கீழே வந்து இருக்குன்னு சொல்லி எது இருக்குன்னு சொல்லி கூடுதலா பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் திருப்பி காட்டுங்க குடில் வீடுல பாருங்க இங்க பாருங்க வறுமை கோட்டு கீழே வந்து கூடுதலா வந்து இருக்கிறது வாகர பிரதேசம் ஏன்னா இங்கால தான் வந்து கூடுதலா வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்கிறார்கள் கூட நீங்க கூகுள்ல கூட வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த யுத்தங்கள் நடந்த இடங்கள் தானே அந்த பழைய யுத்தங்கள் என்ன பேர்கள் சொல்லலாம் இந்த யுத்தங்கள்னு சொல்லி இப்போ யூடியூப் பேன் பண்ணி விட்டுரும் அப்படியான யுத்தங்கள் நடந்த பிரதேசம் அதாவது கூடுதலா பாதிக்கப்பட்ட பிரதேசம் இதுதான் அப்ப இதுல இன்னொன்று இருக்குடா குடுமிமலை ரெண்டும் தான் கூடுதலா பாதிக்கப்பட்ட வீடுகளை வாகர அந்த இங்கால சைட் துண்டு அப்படியும் அங்கால அப்படி வீடுகளை இழந்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் நம்மளோட உறவுகள் தான் என்ன இப்ப பாஸ்டர் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன் என்ன யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க அந்த இதனால கஷ்டப்பட்ட ஆட்கள் தான் அவங்கள்ட்ட இந்த வகுப்புகளுக்கு வர்றது படிக்கிறதுக்கு வர பிள்ளைகளே சரியான கஷ்டமா அந்த பிள்ளைகளுக்கு வீட்டை இவங்க இலவசமாக இதை எடுத்து படிப்பிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு 14 குடும்பம் அந்த பிள்ளைகளை தான் வந்து பாஸ்டர் வந்து முதல் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தது தெரியுமா அதாவது ஸ்கூல் முடிஞ்சிட்டு வந்து பிள்ளைகள் வந்து அந்த இது விற்கிங்களா என்னது
அந்த வீரப்பழம் வீரப்பழம் ஈச்சம்பழம் ரோட்ல நின்று விற்பாங்க. கார்ல யாரும் வந்தா வாரத்துல வந்தா தூக்கி கொடுக்குறதா. அதை விற்றா தான் அவங்களுக்கு அதில் 100 200 கிடைக்கும். அதில் வாங்கி சாப்பிடலாம். அப்படி சாப்பாடு இல்லாமலே ஒரு 5 நாள் 6 நாள் இருப்பாங்களாம். ஸ்கூலுக்கு போகாத காரணம் எல்லாம் சாப்பாடு இல்லாது, ஸ்கூல் பேக் இப்படி நிறைய பிரச்சனைன்னு சொல்லி அந்த போன முறை அந்த வெள்ள பிரச்சனையில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னார், இப்படி மக்கள் இருக்கு தம்பி 7 மணி சொன்னா அவங்களுக்கு பார்த்து எதுவும் உதவிகள் வந்து செய்ய இயலுமான்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், பார்ப்போம் பாஸ்டர், எதுவும் வேறு எதுவும் உதவி இல்லைனே, எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை எடுத்து தருவேன், இதுக்கு நம்ம செய்வோம்னு சொல்லி. பிறகு இன்னும் ஒரு 10 பேரோ 12 பேரோ வந்து விடோஸ், அதாவது கணவர் இழந்தவங்க, அவங்க வந்து இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு கணவர் இழந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த இருக்கிற இதை வந்து கொடுப்போம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைம் விளங்குதா? ரைட், 3:55. எத்தனை மணிக்கு வீடியோ ஆரம்பிச்சு நம்ம இப்போ எத்தனை மணிக்கு போய் கொண்டிருக்கோம், இனி என்னென்ன நடக்க போகுதுன்றது பார்க்கக்குள்ள உங்களுக்கு தான் விளங்கும். சரி மக்களை, இனி வந்து போயிட்டு ஒன்று நாங்கள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணல, எல்லாம் போய்கொண்டுதான் இருக்கு. அப்போ வரக்குள்ள வந்து பைத்தோன்னு சொன்னான் சாப்பிடுவோமா. நம்ம நான் சொன்னேன் கொஞ்சம் டைம் ஆகி சாப்பிடுறது 2 பேருக்கு சொன்னா, டே உனக்கு தெரியுதாலே சாப்பிட்டுட்டு போனா தான் இன்னும் தொங்கல் மட்டும் நிக்கலாம், நின்று குடிக்கலாம். எனக்கு தெரியும் தண்ணியை குடிச்சு வீடியோ எடுத்து எடுத்துருக்கோம், சாப்பிட்டுட்டே போயிடுவோம் கட்டாயம் வந்துட்டான். அப்ப அதே போல சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டு சரி ஓகே மக்கள் எல்லாம் இனி அங்கே வந்து போயிட்டு கண்டினியூ பண்றோம். ரைட் இப்ப ஊருக்குள்ள போறோம்னே, உள்ளுக்குள்ள வீடியோல பாத்தியா காருக்குள்ள இருட்டா இருக்கு, காருக்கு வெளியால வெளிச்ச மாதிரி இறங்கலாம் அவ்வளவு வெயில் கருத்து போய் வரும். அது சரி வந்துட்டோம். என்னடா இது வீடு? நிக்கட்டா அந்த வீடை பாடுறா. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இடமானது. சரி நம்ம வெயிட் பண்ணடா, வந்த எடுப்போம். சைட்ல போனோம், மங்கள் சைட்ல போடுவோம்ல. ஓகே வந்துட்டோம், இனி உள்ள வந்து போவோம்னே. உள்ள போயிட்டு கண்டினியூ. ரைட் ஜோயண்ணா வந்திருக்கிறாரு, ஜோயண்ணாவோட பவித்ரன் அண்ணா வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அவங்க என்னட்ட கேட்டாங்க ஒரு விஷயம். நாங்கள் கனடாவில் இருக்கிற எங்களோட அம்மா ஒரு ஆள், அவங்களோட ஃப்ரெண்ட் லூசி, அவங்களோட லூசியோட அம்மாவோட நினைவின் நிமித்தமாக ஆண்டு நிமித்தமாக சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் கொஞ்சம் பேருக்கு, எங்களுக்கு செலக்ட் பண்ணி தர இயலுமாண்டு நினைஞ்ச வேணும். அப்போ நான் என்ன செய்தேன், யாரை செலக்ட் பண்ணுற நேரம் எனக்கு கௌசாட ஞாபகம் வந்துச்சு. இவ வந்து இதில் இருக்கிற இந்த பிள்ளைகள், இந்த பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக படிப்பிக்கிறா. இந்த பிள்ளைகள் அவ்வளோ இருக்கும் ஃப்ரீயாக படிப்பிக்கிறா. இந்த பிள்ளைகளை பார்க்கலாம். அப்போ இவ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக படிப்பிக்கிறீங்க கௌசா? 2 வருஷமா இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறா. காரணம் இந்த இந்த பகுதி நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறேன். மருத்துவ ரீதியா அப்படி இருக்கு, கல்வி ரீதியா அப்படி இருக்காண்டு. இதுல இவங்கள்ட்ட கேட்கலாம். இவங்க ஒரு சிலர் அம்மா இல்லை அப்பா இல்லை, அண்ணனும் தம்பியுமே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா வெளியில போயிட்டாவோ, வெளியில போனவுக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எம்பசில இருக்கிறாவோ. வீட்டு பொருளாதாரத்தின் கஷ்டமா தம்பி மரளுமுங்கய்யா, அவன் தான் சமைக்கிறது. எனக்கு கேட்க சரியான கவலையா போயிடுச்சு. நீங்க கேட்டோடனே அதனாலதான் நான் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இருங்கய்யா. அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா குடும்பங்களையும் தனித்தனியா கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே பொருளாதாரத்துல கஷ்டப்பட்ட குடும்பம். 17 பிள்ளைகள் தொடர்ந்து வாராங்க. 17 பிள்ளைகள்ன்ற பெற்றோர் ஒரு சிலர் வெளியில எங்கேயும் போயிருப்பாங்க. அதுல அப்ப 15 குடும்பம் 15 குடும்பம் இருக்காங்க, 17 பிள்ளைகள். அதுல கிட்டத்தட்ட இன்னொரு தம்பி ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு நாய் கடிச்சிட்டு தண்ணி குடிக்க போய், இங்க சர்ச் இந்த வளாகத்துக்குள்ள தண்ணி வசதி இல்லை, பக்கத்துல ஒரு இடத்துக்கு தண்ணி குடிக்க போற நேரம் அவருக்கு நாய் கடிச்சிட்டு. நாய் கடிச்சவருக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமான்னு நினைக்கிறேன். நாய் கடிச்சதுக்கு எனக்கே ஆச்சரியமா போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்.
நீங்க நம்ப மாட்டீங்க. இப்பயும் அந்த பொடியன் இருக்கிறான். நாய் அடிச்ச உடனே இங்க கை மருந்து இருக்கு. கை மருந்து, கை வைத்தியம், மூலிகை வைத்தியம், அது செய்துதான் அவங்க அவனுக்கு சுகமாக்கி இருக்கிறாங்க. வேற இந்த கிளாஸை குறிச்சு இவர்கிட்ட கிளாஸ் வந்து ஸ்கூல் பாடங்கள், ஸ்கூல் பாடம் எழுத வாசிக்க தெரியாத படிக்கிறாங்கண்ணே. எழுமுங்க அம்மா கொஞ்சம் எழுமுங்க. ஸ்கூலுக்கு போனவ ஸ்கூல்ல இருந்து இவ எழுத மாட்டாவ படிக்க மாட்டாவன்னு அனுப்பி போட்டான். என்னம்மா என்னத்துக்காக ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டி பர்த் சர்டிபிகேட் இல்ல. அப்ப அதுக்கு பிறகு இவ எழுத படிக்க தெரியாது, பர்த் சர்டிபிகேட் இல்ல. இங்க நிறைய பேருக்கு அப்படியான சூழ்நிலை இருக்கு. பிள்ளைகளுக்கு எல்லாம் பிறப்பு பதிவு இல்லை. பிறப்பு பதிவு இல்லாம சேர்க்க மாட்டாங்க. இங்க வந்துதான் ஆனா எழுத பழகி இவ படிப்பிச்சு அவங்க அம்மா எங்கள்ட்ட வந்து சொன்னான். இங்க வந்தா நானா இப்ப அவ படிக்கிறேன்னா 3ஆம் ஆண்டு படிக்கணும், தரம் 3 படிக்கணும். ஆனா எழுத தெரியாது. இவதான் படிப்பிச்சிரு. அப்படித்தானே அம்மா? இங்க வந்தானே எழுத பழகினாள். இனி ஸ்கூலுக்கு போகலாம். இப்ப என்ன போறோம் அம்மா ஸ்கூலுக்கு? இன்னும் போகல. இப்ப இவங்கட இது என்ன, இவங்கட வேலை என்ன? இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு. இவ ஒரு அர்ப்பணிப்பா இது ஒரு தியாகமா செய்யறா. சோசியல் சர்வீஸா செய்யறா. இவக்கு ஏதாவது உதவி இருந்தா கூட பெரிய விஷயம். அவளோட சேவையை நாங்க ரொம்ப பாராட்டுறோம். அதனாலதான் இதை செலக்ட் பண்ணதுக்கு காரணம். இருந்தாலும் கிழமையில 4 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 1 மணி நேரம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல படிப்பிக்கிற இந்த ஒயிட் போர்ட் கிழமையில 4 நாள் படிப்பிக்கிறா. அப்படிதான். வயசுல இருந்து எத்தனை வயசு பண்ண பிள்ளைகள் இருக்கு? இவ்வளவு பேரும் தானே பிள்ளைகள்? இவ்வளவு பேரும் தான் பிள்ளைகள். என்ன ஒரு ஆள் தானே, இவக்கு மேனேஜ் பண்ண முடியாது. அவ மேனேஜ் பண்ணக்கூடிய பிள்ளைகளை மட்டும் அவ ஒரு தன்னார்வமா அவ படிப்பிக்கிறா. பெரிய விஷயம். பெரிய விஷயம். எப்படி தோணுச்சு உங்களுக்கு இப்படி படிப்பிக்கணும்? ஒரு மோட்டிவ் இருக்குன்னு தானே? இல்லை, நான் அவக்கு சொன்னேன். நான் என்ன நிறைய பேர் இங்கே படிப்பு இல்லாமல் கல்வியை குறித்து சரியான தெளிவில்லை. நிறைய பேர் என்ன செய்யறது, அண்டண்டைக்கு தொழில் செஞ்சுட்டு குடும்பத்தில் வருமானம் போதாதனால பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறது தொழிலுக்கு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைகளும் என்ன செய்யறது, அப்பாவோட சேர்ந்து காத்துக்கு. அப்படித்தானே அம்மா? அதானே உண்மை. பழமாய போகிற நேரம் அம்மாவோட சேர்ந்து பிள்ளைகள் போயிடும். அப்போ அதனால நானே விட்டு சொன்னேன், அந்த பிள்ளைகளை கூப்பிடுங்க, கூட வச்சு 1 மணி நேரம் படிப்பீங்க. பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை குறித்த ஒரு தாற்பயத்தை கொடுக்கணும். அப்படித்தானே கௌசா? கதைக்க விரும்புறீங்களா? ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்காக வந்து கதைக்கணும், உங்களோட பிரச்சனைகள் எதுவும் வந்து சொல்ல இருக்கா? உங்களோட தேவைகள், உங்களோட பிரச்சனைகள் சுதானிஸ்டர் சொல்லுங்க. கதைக்க போறீங்களா? கொஞ்சம் இருங்களா, வாங்கிக்கோங்க. இதோட பேரு சுதாயினி, தம்பி பேரு சாலம். இவர் இங்கே வந்து இதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு கொண்டு இருக்காரு. ஆனால் இப்போ எனக்கு இவர் சேர்த்ததுலேருந்து சரியான கஷ்டமாக இருக்கு. முதல் கடை வச்சு நடத்தினா இப்போ கடையும் இல்லாமல் 2 புள்ளிகள் எனக்கு 2 புள்ளிகளை நான் தான் பார்க்கணும். ஆற்றுக்கு அங்கே போய் வந்ததான் சாப்பாடு வாங்கி இருக்கு. இப்போ சரியான கஷ்டம் எனக்கு அந்த 2 புள்ளிகளையும் மேய்க்குது. நான் ஆற்றுக்கு போனால் 2 புள்ளிகளையும் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. புள்ளிகளை பள்ளிக்கு போங்கன்னு போனால் புள்ளிகள் போகுதில்லை. என் சொன்ன கடை இருக்கக்குள்ளே 2 புள்ளிகள் நான் அனுப்புனேன். கடையும் இல்லாததுல நான் விடியத்தோடு ஆற்றுக்கு போனால் 2 புள்ளிகளும் பள்ளிக்கு போகுதில்லை. இப்போ என் சொன்னி தான் பிரச்சனை. இந்த கடையில் தான் நான் கடையை பார்த்துட்டு புள்ளிகளையும் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். இப்போ அதனால எனக்கு சரியான கஷ்டமாக தான் இருக்கு 2 புள்ளிகளை வச்சு அனுப்புறது. தொழில் என்ன சரிங்க? தொழில் கடை தான் வச்சிருந்தேன். இப்போ கடையும் இல்லை. இப்போ ஆற்றுல போய் அங்கே நின்று கொண்டு வந்ததான் சாப்பாடு. இப்போ கடை இல்லையா? இப்போ கடை இல்லை. லாஸ்ட் ஆயிட்டீங்களா? இவர் செத்ததுலேருந்து வருமானம் ஒன்றும் இல்லை தான். இவர் அங்காலஞ்சு உழைச்சி வந்தா போட்டுருந்தேன். இப்போ அவரும் இல்லாததுலேருந்து இப்போ நீங்களும் பிள்ளைகள் மட்டும் தான் இருக்கிறீங்க? 2 புள்ளிகள் நான் தான் இருக்கேன். அப்போ இப்போ என்ன செய்றீங்க? இப்போ தொழிலுக்கு இப்படி நான் ஆற்றுக்கு போய் எடுத்து வந்தா தான் சாப்பாடு. அப்படியா? சரி, வேற யாரும் கதைக்க விரும்புறீங்களா? உங்களோட பிரச்சனையை சொல்ல விரும்புறீங்களா? ஆற்றுக்கு போய் சொன்னா ஆற்றுக்கு எப்படி போறது? நடந்து போய் வால் எப்படி பிடிக்கிறது? கையால தடவை பிடிக்கிறது. கையாலையா பிடிக்கிறீங்களா? அதான் இல்லையா? இப்ப ஆத்துக்கு போறாங்கன்னு சொன்னோடனே நம்ம நிறைய பேர் நினைக்கிறது, நம்ம என்ன நினைக்கிறது, தோணில போவாங்க, வலை வீசி பிடிப்பாங்க, தூண்டல்ல பிடிப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க எல்லாம் அந்த தொழில் உபகரணம் இல்லாம
கையால பிடிச்சி மடியில அந்த இறாலை கட்டிட்டு வந்து விற்கிறோம். கையில எப்படி அது எத்தனை கிலோ பிடிக்கலாம்? ஆத்துல தோணில போறவங்க 10-15 கிலோ 100 கிலோ 2 கிலோ பிடிச்சி வந்து அதான் குடும்ப வாழ்வாதாரம். சாப்பாடுக்கு மட்டும், சாப்பாட்டுக்கு அன்றாட தேவையான சாமான் ஒன்றும் வாங்கல, அதை வாங்கி சாப்பிட்ற மட்டும்தான். அது சொல்லி பிடிச்சி சாப்பிட்ற மட்டும்தான். ஷோ வலை ஒன்று வாங்கண்டா எவ்வளோ போகும்? வலை வாங்குறோம். வலைக்குரிய பணம் எவ்வளவு? வலைக்கு மட்டும் 5000 வரும். 10,000 வருந்தா வலை EM அந்த மடங்கெல்லாம் வாங்கி 10,000 தொழில் செய்யலாம். வேற யாரும் இருக்கிறீங்களா? இதனாலதான் இந்த குடும்பங்களை செலக்ட் பண்ணது காரணம். அதான் ஏன் நம்ம இதை வந்து விசாரிக்கிறோம்னு சொன்னா கூடுதலா என்ன வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து தெரியணும் என்ன காரணத்துக்காக வந்து அவங்களுக்கு தந்ததை ஏதோ கொடுத்துட்டு போயிட்ட மட்டும் இல்லாம அவங்க கொடுத்ததுக்கான ஒரு பிரதிபலன் நிச்சயமா. வேற கை பண்ணீங்களா? கை எனக்கு வந்து 3 புள்ளிகள் அவர் வேறு இப்போ கட்டித்தாரு. ஆனைவட்ட புள்ளிகளும் அரசாங்கம் தார காசி எடுத்து துண்டிட்டு அதில் கடன் கட்டிட்டு பிள்ளை குடுப்பம் வாங்கி கொடுத்து பள்ளித்தில் வந்து செஞ்சுட்டு நானுவட்ட 3 புள்ளிகளும் அவர் வேறு கல்யாணம் கட்டி அவர் அங்கே விட்டார். நாங்கள் 3 பேர் தான் இருக்கேன். சரியான கஷ்டமாக தான் இருக்கு. என்ன தொழில் என்ன செய்றீங்க? தொழில் இவோட நான் மாற்றுக்கு போகிறோம். 2 நாத்துக்கு தான் போகிறேன். உங்களுக்கும் இல்லை உபகரணம்? மீன் பிடிக்கிறீங்க. ஒரு ஆள் புறா உர மீன் கட்டி 2 பேரும் அவங்க நாஞ்சால பிடிச்சி இழுத்து கையால செய்றா? இல்லை பலையை பிடிச்சி இழுத்து மீனை செஞ்சு எடுக்கிறோம். பலைக்குள்ள ஒரு ஆள் கையால துறாய் பிடிக்கிறேன். எப்படி துறா உர தடவையா? தடவை கையில பிடி பட்டோட பிடிக்கிறேன். மடிக்குள்ள போடுறோம். சரி சரி பாவம். வேற யாரும்? என் பேர் காந்தரூபி. எனக்கு 2 பெண் குழந்தைகள். எங்கட ஒரு கடலுக்கு தான் போகிறேன். அதனால் அன்றைக்கு என்ன உழைச்சி வர உழைப்பு சாப்பாடுக்கு தான் காணும். அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அப்போ இவங்களுக்கு சொன்னாங்க கொஞ்சம் எழுத வாசிக்க சரியாதாமன்னு சொல்லி. அப்போ கிளாஸுக்கு அனுப்புகிறேன்டா காசு எங்களுக்கு இல்லை. 1100 மாதத்துக்கு கட்டணும். அதனால் எங்கிட்ட அதுக்கு வசதி இல்லை. அப்போ அப்படி நான் கேள்விப்பட்டேன். 1100 மாதத்துக்கு கட்டணுமா? அது அந்த காசு இல்லாதனால பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்பாம இருக்கீங்க? அப்படியா? படிக்க வைக்க மாட்டாங்க. காசு கொடுத்தா படிக்க வைக்கணும். ஏடா வேற இடத்துல கிளாஸ் இருக்கு. ஸ்கூல் தவிர்த்து காசு கொடுத்து படிக்கிற கிளாஸ். அதனால அப்ப நான் கேள்விப்பட்டேன். அப்ப இங்க கிளாஸ் வைக்கிறாங்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்ப 2 பிள்ளைகளை கூட நான் இங்க சேர்த்தேன். ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. என் பிள்ளை 2 படிவா எழுதுகள் வாசி இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கையேலா. இந்த கை கடலுக்கு போன அவர் இந்த கை கொஞ்சம் உடைஞ்சது. ஆனா அவரு போய் உழைச்சிட்டு வராரு. எங்களுக்கு ஏண்டா சாப்பிட்றதுக்கு மட்டும் உழைச்சிட்டு வராரு. என்ன நடந்தவருக்கு? அவரு கடல்ல வலிச்சிட்டு போகக்குள்ள அவர்கிட்ட கை பிசகுனது உடைஞ்சது. ஒரு கை வழக்கம் இல்ல. ஒரு கை மட்டும் தான் அவருக்கு இப்ப வேலை செய்ய. அப்படியா இருக்காரு. நீங்க தொழில் இல்ல? இல்ல நான் போறேன். நீங்க வீட்டுல அவர் வந்து நாமப்பழங்கள் ஈச்சம்பழங்கள் பழத்தா அதுக்கு போய் நான் காஞ்சி கொண்டு விற்கிறேன். ஈச்சம்பழங்கள் ரோட்ல நின்று அப்படி கொடுக்குறாதா? பாலப்பழங்கள் ஈச்சம்பழங்கள் ஆஞ்சு அது கொண்டு வந்து விற்கிறேன். அது சரி. இப்ப உங்களுக்கு தொழில் எதுவும் வந்து செய்யணும்னு சொன்னா இப்ப நான் சும்மா கேட்கறேன். சரி அவர் தொழில் ஒன்று செய்யலாம் அன்றாடம் வந்து உழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு தானே. அப்படி இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு வேணும். அவருக்கு கடலுக்குரிய சாமான் தான் வேணும். பல தான் வேணும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்ன கடலுக்குரிய சாமான் உங்களுக்கும் இந்த இவங்களும் சொன்னாங்க 3 பேர் கடைக்கா சில்லறை கடைண்ணே. சில்லறை கடை போட்ட மாதிரி இருக்கா? சாமான் இல்லைண்ணே. அப்படியா? கடை இருக்கு சாமான் இல்லை. எவ்வளவு வேணும் கடைக்கு சாமான் போடுறேன்டா? கடை செஞ்சு நீங்க தெரியும் தானே உங்களுக்கு? இல்ல இப்ப நீங்க நார்மலா கடை செஞ்சீங்க தானே. அப்ப உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு தேவைப்படும். தெரியாதா? 1 லட்சம் ரூபா வேணும். 1 லட்சம் ரூபா இருந்தாதான் உங்களோட கடைக்கு சாமான்கள் போடலாமண்ணே. அப்படி சாமான் போட்டா உங்களுக்கு அன்றாடம் வியாபாரம் செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு என்னம்மா வேணும்? வலையா? நீங்க இருங்க. சரி
உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு வலை கட்டுனீங்கண்ணே. ஆனால் இப்போ கூடுதலாக வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இந்த ஆற்று தொழில். ஆறு கடல். ஆறும் கடல். ஆறும் கடல். இஞ்சால ஆறு இஞ்சால கடல். இங்கே ஆறு இங்கே கடல் கூடுதல். அதோட மரங்கள் பழங்கள் அந்த சீசன்ல போய் பழங்களுக்காக போவாங்க எல்லாரும். சரி, நான் வந்து இப்படித்தான் இப்போ என் அறிமுகம் என்னன்னு சொன்னால், நான் வந்து யூடியூப் சேனல் செய்கிறேன். சரியா, நான் பெட்டி பாய்ஸ் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன். அதில் வந்து நிறைய பேருக்கு இப்போ என்ன சொல்கிறேன், பர்மாக்கோட்டைக்குள்ள இருக்கிற ஆட்கள் இருக்காங்கன்னு அவங்கள போய் பார்த்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து உதவி செய்கிறது தான் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் மோஸ்ட்லி. ரைட். இப்போ அப்படி வந்து நான் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள தான் கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா, கஷ்டப்பட்ட குடும்பத்தை. அப்போ நான் பாஸ்டர் மூலமாக கேட்ட பிறகு தான் வந்து பாஸ்டர் வந்து இவ்வளோ குடும்பத்தையும் செலக்ட் பண்ணி தந்திருக்கேன். சரியா, அப்போ நான் உங்களுக்கு உலருணவு பகுதியில் கொண்டு வந்திருக்கேன். விளங்குயா? இப்போ உங்களை வீட்டுக்கு தேவையான சாமான்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தேவையான சாமான்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா, இப்போ நான் வந்த முதல் கட்டம் தானே நான் உங்களுக்கு இதை வந்து தாரேன். சரியா, இப்போ நீங்கள் வீடியோலாம் இப்போ காய்ச்சிருக்கீங்க தானே, உங்களோட பிரச்சனை சொல்லியிருக்கீங்க தானே. இந்த வீடியோ பார்த்து யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வலைய அந்த வேலையில் வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டமாக. சரியா, இப்போ எனக்கு வாங்கி தருவேன் செஞ்சு தருவேன் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். வாக்கு தரையில்லாதே விளங்கா. ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணி கொள்ளுங்க. எல்லாரும் கிறிஸ்டியன் தானே இதில் இருக்கிற எல்லாரும் இல்லையா? கலந்துருக்கிறீங்க. ரைட். நீங்கள் எல்லாருமே உங்களோட கடவுள்கிட்ட வந்து கும்பிட்டு கொள்ளுங்கண்ணே. சொல்கிற சரியானே, உண்மையாக கடவுள் தானே இல்லாமே விளங்கா. உங்களோட கடவுள்கிட்ட கும்பிட்டு கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கை வந்து மாறணும்னு சொல்லி. சரியா, அடுத்தது வந்து கூடுதலாக வந்து என்ன தொழில் செய்யலாம். இப்போ எந்த நேரமும் எல்லாரும் உதவி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு சொன்னால் அவங்க அதுக்கு உதவி செய்வாங்க. சொல்கிறவங்க தானே, உங்களோட கஷ்டத்தை மாற்றணுமெண்டா ஏதாவது ஒரு தொழில் ஒன்று செய்யணும், அப்போ காசு வரும். இப்போ அதுக்குன்னு சொன்னால் உதவி செய்வாங்க, எந்த நாளும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன தொழில் செய்யலாம்னு சொல்லி யோசிங்க. சரி, அவங்களோட வறுமையை மாற்றுறதுக்கு என்ன தொழில் செய்யலாம். சில பேருக்கு தைக்க தெரியும், அப்படி இருக்கும். அப்போ அப்படி யாருக்கும் தொழில் தெரியும், நான் இதை வந்து செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னட்ட வந்து சொல்லுங்கள். இல்லாடி என்ன சிஸ்டம் மூலமாக வந்து என்னோட பேசுங்க. சரியா, நம்ம சாமானை கொடுப்போம்மா. ஓகே. எனக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பாஸ்டர் வந்து முன்னுக்கு வந்து சொல்லியிருந்தார். இந்த இந்த இருக்கிற தங்கச்சி தான் வந்து இந்த இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து படிப்பிக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து ஃப்ரீயாக படிப்பிக்கிறன்றது வந்து எதிர்பார்க்கவே இயலா, அதை யூகித்து பார்க்கவே இயலாது. என்னென்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வயசான ஆள் நண்பராக, இவங்களே ஒரு சின்ன பிள்ளை, இவங்களுக்கு சொல்லி வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது. ஏன்னா இவங்களுக்குன்னு சொல்லி நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நான் படித்ததை பிள்ளைகளுக்காக இலவசமாக படித்து கொடுக்கணும், அவங்களும் நன்மை அடையணும், இந்த வறுமை கோட்டிலேருந்து மீட்டெடுக்கணும். ஏன்னா ஒரு பிள்ளையோட ஒரு வறுமையிலேருந்து நாங்கள் மீட்டெடுக்கிற வந்து ஒழுங்கான கல்வியை வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளை படித்து பெரிய ஆளாகி நல்ல ஒரு வேலைக்கு போகிற மூலமாக ஏன்னா இந்த வறுமை வந்து இல்லாமல் போகும். இப்போ அவங்களோட தான் பக்கத்தில் நிற்கிறேன். இப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்டேன்னா, நீங்கள் நிச்சயமாங்கிற வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து கதைக்கணும்னு சொல்லி உங்களோட பிரச்சனைகளை சொல்லுவோன்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட தான் நாங்கள் கதைக்க போகிறோம். சொல்லுங்கள் உங்களை பற்றி. என் பேர் கௌசிகா. நான் இந்த பிள்ளைகளுக்கு 2 வருஷமாக வச்சு படிக்க வைக்கிறேன். இவங்களில் எழுத வாசிக்க தெரியாத பிள்ளைகளும் வந்ததுகள். இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து தான் வந்தவங்க. என்னோட கிளாஸுக்கு வர ஒவ்வொரு பேருக்கும் நான் நிதானமாக சொல்லி கொடுப்பேன், நான் ஆவணாண்டு. இப்போ எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஒரு குடும்பத்திலேருந்து 2 பிள்ளைகளும் வரும், ஒரு பிள்ளைகளும் வரும். அவங்களோட அம்மா அப்பா சரியான கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அதால் அவங்களுக்கு கிளாஸுக்கு அனுப்புறதுக்கும் அவங்கள்ட்ட வழி இல்லை. நான் இதை ஒரு அர்ப்பணிப்பாக எடுத்து தான் இதை செய்கிறேன். இதில் எனக்கும் ஒரு இது ஏதாவது கிடைச்சா இன்னும் நான் நல்லா இதை செய்வேன். அதான் தங்கச்சி, உங்களுக்கு என்ன கிடைச்சா நீங்கள் நல்லா செய்வீங்க? ஏதாவது ஒரு வருமானம், ஏதாவது ஒரு வருமானம். வருமானம் உங்களுக்கு வருமானம் மட்டும் வரும் அப்படித்தானே சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு தொழில். தொழில் என்ன தொழில் செய்வீங்க? தையல். தையல் செய்வீங்க? தைக்க தெரியும்? அதுக்குரிய அந்த கோர்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? இல்லை, மிஷின் இருந்தால் நான் தைப்பேன். தைக்க தெரியும்? தைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அதாவது மெஷின் தேவைண்ணே. மெஷின் ஒன்று வாங்கிட்டு இருந்தால் நீங்கள் அதில் உடுப்பை தைப்பீங்க. அப்படியா? உங்களோட வீட்டில் இப்போ கரண்ட் வசதியெல்லாம் இருக்கா?
கரண்ட் இல்லைதான். அவ எப்படி மிஷின் பாவிக்கிறது? கரண்ட் எடுக்கணுமே. ஓ உங்களோட கல் விடா குடி விடா? தகர கொட்டி. தகர கொட்டி. அவ கரண்ட் எடுக்கிற எவ்வளோ போகுது இங்கே? எங்களோட வீடு அங்கே தூரம் தான் இருக்கு. எப்படி ஒரு இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணளவா தெரியும் தானே. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு 40,000, அந்த ஏரியாவில் ஒரு 60,000, அங்கே ஒரு 70,000, ஒரு அண்ணளவான ஒரு விலை ஒரு 70 அப்படி 70,000 ரூபாய்க்கு தான் வேணும் கரண்ட் எடுக்கிறது. நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்களா? அதில் அங்கே கரண்ட் கட்டையே போடலை. அங்கே இருக்கீங்க வளவு இதே இல்லை, போஸ்டே இல்லை. இல்லை இங்கேருந்து எடுக்கிறேன்டா அப்படி அம்பரம் எடுக்கிறேன். சரி, இப்போ அதான் இப்போ என்ன கேட்குறாங்கண்டா, இந்த தங்கச்சி என்ன கேட்குன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது, இன்னும் வந்து இந்த இருக்கிற இதை வந்து தொடர்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு உதவி, அவங்களுக்கு ஏதாவது தொழில் வந்து கட்டாயம் வந்து தேவை. அந்த வகையில் வந்து அவங்க காசு கேட்கல, பொருள் கேட்கல, எதுவுமே கேட்கல. அவங்க கேட்குறது வந்து அவங்களுக்கு தொழில் ஒன்றை ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து தையல் தொழிலானே. இப்போ தையல் தொழிலுக்குரியது வந்து என்னது, அந்த தையல் மெஷின் வந்து ஒரு 85,000 90,000 அப்படி வரும் நினைக்கிறேன். 1,00,000 ரூபாய்க்குள்ள வரும். நம்ம அன்றைக்கு பார்த்தோமா போய்த்துறேன் எவ்வளோ வந்து 85,000 1,00,000 ரூபாய்க்குள்ள வரும் என்று நான் நினைக்கிறேன். சரியா? அன்னளவான விலை. யாராவது வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குற ஆட்கள் ரைட், இந்த இருக்கிற தங்கச்சிக்கு வந்து தையல் மிஷின் ஒன்று வாங்கி கொடுக்க இயலும்னு சொன்னால் முன் வரலாம். முன் வந்து இந்த இருக்கிற தையல் மிஷினை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உண்மையாக இந்த செய்கிற உதவி வந்து, அதாவது பசிக்கு எண்டோக்கில் வந்து மீனை கொடுக்காம தூண்டில கொடுத்து மீனை கொடுக்குறோம், மீனை பிடிச்சி சாப்பிடுன்ற மாதிரி நாங்கள் இதை வந்து கொடுத்தோம்னு சொன்னால் இவங்க வந்து அன்றாடம் ஒவ்வொரு நாளுமே இங்கே ஓடஸ் வருமா உடுப்பு தைக்கிறவங்க உங்களுக்கு வாரதா? இப்போ இல்லை, வரும். தெரிஞ்சாக்கெல்லாம் இருக்குண்ணே. ஒரு நாள் எவ்வளோ உழைக்கலாம் அண்ணளவா? ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 3,000 உழைக்கலாம்ண்ணே வந்தா. இப்போ அந்த உடுப்பு இல்லாத தைச்சி எடுக்கலாம்ண்ணே காசு. பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 3,000 உழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ரைட், ஓகே. நம்ம பார்ப்போம்மா இந்த வீடியோ வந்து பார்த்து யாராவது அவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. சரியா? ஓகே. இப்போ எனக்கு கொடுப்போம்ண்ணே சாமான். சரிங்க. கிளாஸுக்குரிய ரெஜிஸ்டர் ரைட், அதாவது அட்டெண்டன்ஸ் எடுக்கிற எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இங்கே வரங்க மார்ச் 2025 இல்லைங்க, மார்ச் 2025 இப்படி வந்து இருக்குது. அவங்களால என்ன ஏழுமோ அதை வந்து செஞ்சுட்டு பேரில் எழுதி எடுத்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு கொண்டு போகிறாங்க. வெரி குட். என்ன பேர் அனுஜா, படிக்கிற மகன் பேர் அஸ்வின். எங்களுக்கு இருக்க வீடு இல்லை, வசதி இல்லை. அப்படி ஆக்கிற வீட்டெலாம் இருக்கிறோம், விருந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம். எங்களுக்கு இருக்க வீடு இல்லை, கஷ்டமாக இருக்குது. ஆக்கிற வீட்டெலாம் இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. பார்க்காம தட்டிடுறாங்க. எங்களுக்கு என்னென்னாலும் ஒரு உதவியை பண்ணுங்க வீடு வாய்ப்புக்கு. என் பேர் செம்சன். இந்த வீடியோ மறக்காம முடியும் வரையும் பாருங்க. என் அம்மா வெளியே, என் அம்மாவுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. என் தம்பிக்கு நான் தான் சமைச்சு கொடுக்குறேன். 2 பேரும் சாப்பிட்றேன். பள்ளிக்கு போகிறாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாண்டு வசதி இல்லை. இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கான உதவிகளை செய்யுங்க. லூசி அம்மா அல்லது அந்த லூசி யாருக்கு தெரியாது, சகோதரனா சகோதரியா அம்மாவா ஐயாவா தெரியா, அவங்களோட ஆண்டு நினைவா வந்துட்டாங்க. என்னங்க கனடா அம்மாவுக்கு நன்றி சொல்றேன். இந்த பிள்ளைகளை நினைச்சு இந்த பிள்ளைகளுக்கு செய்த உதவிக்காக. பிடிங்க பிடிங்க. கடைசி எல்லாரும் நிக்க சொல்லுங்க. ஹவுஸா எல்லாரும் நிக்க சொல்லுங்க. கொஞ்சம் நில்லுங்களா. சித்த பாட்டு எடுக்க போறாரு, வந்து நிப்போம். சித்த பாட்டு எடுக்க போறாரு, வந்து நிப்போம். அம்மா தூக்கிடலானே. அம்மா தூக்கிடல பிடிப்பீங்களா? வெயிட்டம்மா. ஓடி வாங்க பேரு கூப்பிட ஓடி வாங்க. பிடிப்பியாடா? உள்ள போகுதா? ரொம்ப நல்லா
இஞ்சால திரும்பி நில்லுங்க ஐயா, இஞ்சால வாங்க. சரி ஓகே. நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க அங்க நில்லுங்க, போட்டோ எடுக்கக்குள்ள கூப்பிடுறோம். அண்ணா. அண்ணா. யாரு நீங்களா? ஆ சரி. ஓ சாரி சாரி சாரி. கவனம். கவனமா? மது அண்ணா. வா. அண்ணா. வர்றது கொடுங்க. அண்ணா தம்பி. கவனம்டா. கவனம். வேற யாரு? எல்லாரும் கொடுத்தாச்சா? ஜெரோமி அவங்க வரல, என்ன செய்யலாம் பிறகு பாப்போம். அப்ப அப்படியே பாசல வைங்களே. பாசல வச்சா சரியானே அவருக்கு இல்லையா? விளங்கல. கொடுத்துருவோம். இல்லை அது நம்மளே கொடுத்துருவோம். நாளைக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்படி எல்லாரும் எழுமுங்க. ஒரு உங்களோட சாமானை இங்கே வச்சு போட்டு போங்களேன். உங்களுக்கு போயிடுமா? கஷ்டமா? ஹவுஸ் ஆட்டை கேட்டீங்களா? ஹவுஸ் ஆட்டை கேட்டீங்களா? ஹவுஸ் ஆட்டை கேட்குங்க.